எந்திரிச்சோன்னே ஒரு ஃபோனு, என்னடா அதான் கொரியர் வந்திருக்கு வாங்கிட்டு போங்கிறாங்க. எங்கடா போகிறது பார்த்தா திருப்பூர் போயிட்டுருக்கிறேன் கொரியர் வாங்க வேகமாக. ஒரு கொரியர் வந்துச்சுன்னா உற்சாகமாக போயிட்டுருக்குறேன். என்ன கொரியர்னு தெரியலையே அப்படி ஒரு உற்சாகம். என்ன வந்திருக்குன்னு தெரியல. திடீர்னு கொரியர் ஃபோன் பண்ணுறாங்க, பார்த்தா கொரியர் வாங்கிட்டு சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக வந்து அந்த கொரியரை பிரிக்க ஆரம்பித்தேன். என்னடா அது கொரியர்ன்ட்டு கத்தி எடுத்தேன், கிழிக்கவே முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க கொரியர் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டராக பிரிக்க ஆரம்பித்தேன், ஒவ்வொரு பேப்பராக கிழிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ டைட்டாக போட்டிருக்காங்க. எனக்கே முடியல என்னடா அப்படின்னு பார்த்தா, இந்த கொரியர் யார் அனுப்பிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா தம்பி ஜாக்சன் சதீஷ் தம்பி, சென்னையில் ஊழியம் பண்ணுற தம்பி, நல்லா பாடுவார் தம்பி, அவ்வளோ சூப்பராக பண்ணுவார். அப்புறம் ஊழியத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி அன்பாக ஒரு மைக் செட்டை அப்படியே செட்டாக எனக்கு வாங்கி அனுப்பிச்சிருந்தாப்புல சென்னையிலேருந்து. பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆர்வமாக அது பிரிச்சுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா நான் முதல்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது. இது பிரிக்க அது நிறைய பேக்கேஜாக இருக்கிறனால, நிறைய ஸ்டிக்கர், நிறைய சிலாட்டப்பர் ஒட்டி இருக்கிறனால ஒவ்வொன்றா பொறுமையாக நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு பக்கமாக கிழிக்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா அதை எடுத்து பார்த்தா எனக்கே ரொம்ப அது வித்தியாசமான மைக்கு, நான் வாங்கணும்னு நினச்ச மைக்கு எஸ்எப் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தம்பி கரெக்டாக ரொம்ப இந்த மைக்கு நல்லா இருக்குங்கண்ணா, நீங்கள் ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கண்ணா, அநேகருக்கு யூஸாக இருக்குன்னு சொல்லி தம்பி வாங்கி கொடுத்துருக்காப்புல புது மைக்கு. தம்பி கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும், தேவ நாம மகிமைப்படட்டும். நான் மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்று மகனை 1000 மடங்கு 1,00,000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா, மகனை விருத்தியாக்குங்கப்பா, நன்மை நாள் மகனை திருப்தியாக்குங்க, ஆயுள் செய்யுங்க, ஏசாமி பிதாவே, ஆமென் 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 ஆமென். உண்மையாலுமே நான் நன்றியோர்ந்த இதயத்தோடு கர்த்தர் சபத்தில் நன்றி சொன்னேன். இதை ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிங். உண்மையாலுமே எடுத்து பார்த்தா என்னடா தோசைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைக் செட் இருந்தது. ரொம்ப அந்த வாய்க்கு முன்னாடி பேசுகிறது தான் செட்டாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க உள்ள நிறைய பொருள் இருந்தது. மைக்கு, ஒயரு, இதோ மைக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது மைக் பார்க்குறக்கு. குவாலிட்டி ரொம்ப தரமாக இருந்தது. உள்ளே ஒரு சின்ன பாக்ஸு, ஒரு நிறைய பொருள் இருக்குது. இதில் ஃபிட் பண்ணணும். நான் ஃபிட் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதை நான் ஃபிட் பண்ணி எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த ஃபிட் பண்ணுற வீடியோ அடுத்து நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கும்போது நல்லா தெரியுது, தரமான பொருள்னு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது நல்லா நிறைய ஒயர்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணி தான் இந்த வீடியோ போடணும். அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணி போடுற வீடியோ. பாய் see you. அம்மா இது நான் மாட்ட ஆரம்பித்தேன். மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பொருளாக மாட்டும் போது அவன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்பூர்வஸாக கொடுக்கும்போது ரொம்ப 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 எதிர்பார்ப்போடு மாட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இறுதியும் ரொம்ப அதில் மனமகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் காத்திருக்கும் போது அது நம்ம கையில் கிடைக்கும் போது ரொம்ப நமக்கு அது எக்ஸ்டென்ட் கொடுக்கும், ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு உண்டு பண்ணும். இதுதான் மிக்சர். இதில் தான் நம்ம இந்த மைக்கை பின் குத்தணும். இதில் ரெண்டு மொபைல் குத்தலாம். 2 மொபைல் குத்தி 2 மொபைல் யூஸ் பண்ணலாம். கருக்கு யூஸ் பண்ணலாம், லேப்டாப் யூஸ் பண்ணலாம், இன்னுமா நம்ம வந்து கீபோர்டு யூஸ் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு இந்த வீடியோ இது வாங்கன்னு சொல்கிறக்காக நான் இந்த வீடியோ போடல. இந்த வீடியோ வந்து தேவன் ஒரு சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை செய்யும்போது தாமதமான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு சில கேள்வி வரலாம். ஏன் ஆண்டவரே தாமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே நான் தாமதமாக என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி கேள்வி வரலாம். அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். ரொம்ப நாள் காத்திருந்தேன். ரொம்ப நாள் இதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் ஏற்ற வேளையில் எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். ரொம்ப இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ரொம்ப ஊழியத்துக்கு சப்போர்ட்டான காரியம். நான் நிறைய பாடல் பாடும்போது துதிக்கும் போது அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு பொருளை நமக்கு எதிர்பார்த்து நிற்கிறோம். ஒரு சில காரியங்களில் நீங்களும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பொருளுக்காக, ஒரு சில வீடுக்காக, ஒரு கல்யாணத்துக்காக, திருமணத்துக்காக நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். தேவஜனமே தேவ பிள்ளைகளை காத்திருப்பது இலைக்கு பண்ணும். அது வரும்போது ஜீவரசத்தை போல இருக்குங்க. பாருங்கள், நான் ரொம்ப காத்திருந்தேன். ரொம்ப ஆர்வமாக காத்துட்டே இருந்தேன். ஏன்னா எப்படி இருக்குமோன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தேன். ஆனால் அவ்வளோ சூப்பரான ஒரு பொருளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ரொம்ப அது ஆர்வமாக இருந்துச்சு. அதேவேளை அது வாய்ஸு வேறு லெவலில். இப்போ நான் பேசுறது கூட அந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த மைக்கு தான் இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டுருக்கிற மைக்கும். அவ்வளோ அழகாக அது ஃபிட் பண்ணி முடித்து நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வாய்ஸை உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் நிறைய எக்கோ சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துங்க ஒரு மேஜிக் வாய்ஸ் இருக்குது. அதில் குழந்தை போல் பேசுகிறது இருக்குது, பெரியவங்க வாய்ஸ் கேட்குறது இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளை பாடி கரோக்கி பாடி பாட்டு பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸு. நல்ல பாட்டு பாடலாம். ஆடோட பாட்டை போட்டு அழகாக நம்ம பாடலாம். அவ்வளோ அது பொருள் தரமாக இருக்குது. அதேபோல் தெளிவாக இருக்குது. வேறு பேசுனா மற்றவங்க பக்கத்தில் பேசுனா கூட அது கேட்கல.
அவ்வளோ தெளிவாக இருக்குது. ரொம்ப யூஸான ஒரு பொருள். நான் இந்த ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணுறேன் பாருங்க. ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஃபிட் பண்ணி எப்படா அது நம்ம பாடுவோம், எப்படா அது நம்ம பேசுவோங்கிற மாரி ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஏன்னா நம்ம ஃபிட்டிங் பண்ணும்போது நெறைய குடுத்துருக்காங்க. இந்த இங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் ஃபிட் பண்ண, டைட் பண்றது எல்லாம் குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னா டைட் பண்ணி ஒவ்வொன்னா ஏன்னா நம்ம பொறுமையா பண்ணா தான் அது கரெக்ட்டா செட் ஆகும். அதனால ரொம்ப பொறுமையா நாங்க அத பண்ணிட்டுருந்தோம். கூட என் மகன் சப்போர்ட்டா கூட நின்னு இது பண்ணுங்கப்பா, அது பண்ணுங்கப்பான்னு இருந்தான். அவனுக்கு பயங்கர ஆர்வம். எப்படா போட்டு பாடுவோம் அப்படிங்கிற ஆர்வமா இருந்தான். அவனும் நம்ம ஃபிட் பண்ணும்போது கூடவே நின்னு வீடியோ எடுத்துட்டு அவனும் பாடிக்கொண்டு இருந்தான். அவன் அந்த இதெல்லாம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். அவனுக்கே "எப்பா சூப்பரா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பான்ட்டே இருந்தான்." நாங்க பாட்டு பாடலான்னு சொல்லி, நாங்க பாட்டுகளும் நெறைய சொல்லி பாடல்லாம் பாடுனோம். வாய்ஸ் கேட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா, அழகா அந்த வாய்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நானும் உற்சாகத்திலே மனமகிழ்ச்சி நான் பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டேன். உற்சாகமா பாட ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ஸ நீங்க கேட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு. இதுல நான் இந்த வாய்ஸ நான் பேசுற அந்த வாய்ஸ உங்களுக்கு நான் அதுல அதுல பேசுற வாய்ஸ உங்களுக்கு அத நான் கேளுங்க. லைவா கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. பிரைஸ் லார்ட். தேவ சமூகத்துல இந்த நாள்ல கூட நான் உங்களோடு கூட வந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்.